அடடா, காசு கொடுத்தாலும் இது கடையில் கிடைக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபி, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1 கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேங்க. சுத்தம் பண்ணி வச்ச கேழ்வரகு தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிஷின்லேயும் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். சுத்தப்படுத்தி வச்ச கேழ்வரகை நான் மிஷினுக்கு கொண்டு போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதிலேருந்து நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். எந்த கப்பில் நம்ம கேழ்வரகு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எந்த கப்பில் கேழ்வரகு மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் சலிச்சிக்கலாம். நான் நைஸாக அரைச்சதுனால சலிக்கலை. நம்ம ஏற்கனவே மாவு கலந்து வச்சோம், அந்த மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே கேழ்வரகு மாவு அரிசி மாவு கலந்து வச்சுருந்தோம். இப்போ பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஏற்கனவே பொட்டுக்கடலை அரைச்சா அந்த ஜாரையே தான் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பல்ல தோல் நீக்கி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் காம்பை நீக்கிட்டு உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஓமம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நாம் அரைச்ச இந்த பச்சை மிளகாய் பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே திரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மாவுலேயே நான் வடிகட்டி வச்சுருக்கேன் மேலே, அதில் நம்ம கலந்துடலாம். அப்படியே நல்லா ஸ்பூனை வச்சு அழுத்தி விட்டுடலாம். இந்த திப்பி நமக்கு தேவை கிடையாது. இதில் சேர்க்கறதுக்காக 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம். இதில் சேர்த்து விட்டுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம வெண்ணெய் இல்லைனா சூடான எண்ணெய் சேர்க்கலாம். நான் சூடான எண்ணெய் தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன். எண்ணெய் சேர்த்த உடனே கைகளை வைக்காமல் இந்த மாதிரி ஸ்பூன் காம்பில் அப்படியே நம்ம கலந்து விட்டோன்னா அது சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம கைகளை வச்சு கலந்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் நல்லா பரவலாக படணும், அந்த அளவுக்கு பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கெட்டியான மாவு பதத்துக்கு தான் பிசையணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கையில் எடுக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நான் இந்த அச்சு தாங்க போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், பிழியறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும். கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு வச்சுட்டும் எண்ணெயில் போடலாம். இல்லை உங்களுக்கு முறுக்கு மாதிரி வேண்டாம்னா துண்டு துண்டாக கட் பண்ணி விட்டும் நம்ம பொரிக்கலாம். பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ புழிஞ்சு வச்ச இந்த முறுக்கை அது எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அப்படியே கரண்டி இறக்கி விட்டு சேர்த்தால அது கழண்டு வந்துடும். பாருங்கள், கொஞ்ச நேரம் வச்ச உடனே கரண்டிலேருந்து கழண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே அதை பெரட்டி விட்டுடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கரண்டியில் பிழிஞ்சதை நான் அதில் போட்டுடுறேன். நாம் போட்ட 2 முறுக்குமே பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. எண்ணெயில் சலசலப்பு அடங்கிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். நம்ம கேழ்வரகு மாவில் செஞ்சதுனால கலர் இப்படி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் வடிஞ்சிச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய ராகி மாவு வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுவும் முறுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி சேர்த்தோம், ஓமமும் சேர்த்து அரைச்சிருந்தோம். அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது. காரம் நமக்கு கரெக்டாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. கூட எள்ளு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து செஞ்சுருந்தோம். ராகி மாவில் இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. ரொம்பவே புதுமையான ஒரு ரெசிபி தான். இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எப்படி நல்லா மூலமூலன்னு உடையுது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. இதிலேருந்து நான் ஒரு துண்டு எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன்.
நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ராகி மாவோட செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான். நீங்கள் கேட்பீங்க எண்ணெயில் பொரிச்சிட்டு எப்படி ஹெல்த்தின்னு சொல்கிறீங்கன்னு. எண்ணெய் சேர்க்காமல் எந்த ரெசிபியும் நம்ம செய்ய முடியாது. ஸ்நாக்ஸ் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணதா இருந்தால் பொரிச்சு தான் வைக்கணும். ரொம்பவே ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்குது. இதில் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலையும் கூட அரிசி மாவு தான் சேர்த்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது. நம்ம சேர்த்த அளவுகளும் பர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.